தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. கடந்த மாதம் 30ஆம் திகதி கைது செய்யப்பட்ட 31 இந்திய மீனவர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 114 இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவின் NDTV தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை வலுவடைந்துள்ள மீனவர் பிரச்சினை குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் இந்திய அதிகாரிகளினால் அழைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த இந்திய மீனவர்கள் கடந்த சில தினங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்த இந்திய மீனவர்கள் இறுதியாக கடந்த 3ஆம் திகதி கைது செய்யப்பட்டிருந்தனர். தலைமன்னார் பகுதியில் அன்றைய தினம் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த 20 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்கள் பயணித்த 5 படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. பின்னர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த 30ஆம் திகதி 31 படகுகளுடன் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலைமையில் குறித்த மீனவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்காமையினால் அவர்களை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் ULA அஸ்கார் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யாமை குறித்து எழுந்த பிரச்சினை குறித்து இந்திய வெளிவிகார அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதாக இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் பிரசாத் காரியவசம் தெரிவிக்கின்றார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்காத பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதனை தடுக்கும் வகையிலேயே இலங்கை அதிகாரிகள் அவ்வப்போது அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிட்டுள்ளது. இது குறித்து கலந்துரையாடினோம். இந்த நடவடிக்கையால் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் சிரமத்தை எதிர்நோக்கி உள்ளனர். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதனை தடுப்பதற்கு அந்த நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதே இந்த நிலைமையினை தவிர்ப்பதற்குள்ள ஒரே வழிமுறையாகும். பெரும் எண்ணிக்கையிலான இந்திய மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொண்டனர். ஆகையால் அது தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள். எவ்வாறாயினும் இலங்கையின் சட்டத்திற்கு உட்பட்டே அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து டெசோ அமைப்பு இன்று தமிழகத்தில் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தின் 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டெசோ அமைப்பு சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது, தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும், இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தில் 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டெசோ அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் மு கருணாநிதி தலைமை வகித்தார். திருச்சியில் திமுக கட்சியின் பொருளாளர் மு ஸ்டாலின், மதுரையில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி, திருமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். இதேவேளை இலங்கை மீனவர்களை சந்தித்து இந்த பிரச்சினை குறித்து கலந்துரையாடுவது தொடர்பில் ராமேஸ்வரம் மீனவர்கள் தமிழ்நாட்டின் மீன்பிடித்துறை அமைச்சரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பஷீல் ராஜபக்ஷ இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது மீனவர்களுடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்ற அதேவேளை அந்த மீனவர்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக த ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துமாறு கோரி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் பிரதமருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடிதங்கள் எழுதியிருந்தன. இதேவேளை இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான குறிப்பிட்ட சில கால அவகாசத்தை வழங்குவதற்கு தலையீடு செய்யுமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எம் கருணாநிதி இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டிருந்தது. இந்திய பிரதமர் அலுவலகத்தின் மாநில நடவடிக்கை தொடர்பான அமைச்சர் வி நாராயணசுவாமியுடன் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லையில் மீன்வளம் குறைவாக காணப்படுகின்றமை தொடர்பில் மீனவர்கள் தமக்கு அறிவித்துள்ளதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.